உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாவுக்கும் சோழனுக்கும் எதனால டிவோர்ஸ் நடந்தது அப்படின்னு எத்தனை வாட்டி கேட்டாலும் நிலா வந்துட்டு எனக்கு தூக்கம் வருது அது இதுன்னு சொல்லிட்டு மழுப்பிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான காரணத்தை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியாவது நிலாவை இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு காரணம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக சேரன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறதுனால இது ரொம்ப பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சு நிலாவை இங்கேருந்து அவர் கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வீட்டில் வந்து பார்த்தா சோழனுக்கிட்ட கிளம்பி போனதுக்கு அப்புறமாவே அவங்க அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க. ஸோ கேட்கும்போதுமே நிலா வந்து மழுப்பிட்டு போயிடுறாங்க. ரூமில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இங்கே சோழன் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போனவர் பயங்கர குஷியாக ஆடிட்டு இருக்காரு, பாட்டு பாடுறாரு, எல்லாமே பண்ணும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. நிலா கிளம்பி போயிடுச்சு அப்படின்னா இவன் சோக கீதம் பாடுவான்னு நினச்சா இவன் என்ன லவ் சாங்லாம் பாடிட்டு இப்படி ஆடிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆச்சரியமாக. அப்போ என்னடா இப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் எதுக்காக நான் வருத்தப்படணும், முன்னாடியாவது இங்கேயே இருக்கும்போது கோர்ட்டில் நடந்த விஷயத்தை வச்சு என்கிட்ட பேசக்கூட மாட்டா, ஆனால் இப்போ என்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா அப்படிங்கிறாங்க. பேசுனுச்சா, எப்படிடா ஃபோன் பண்ணியா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நிலாவை நான் நேரிலே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாடா நல்லா பேசுனுச்சா அப்படிங்கிறாங்க. ஆனால் நானே பயந்து பயந்து தானே போனேன், ஆனாலும் அவன் என்கிட்ட எப்படி பேசினா தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரிடா எப்படியோ நல்லா பேசுனுச்சுல அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. சரி இருடா நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம், உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லைண்ணா நான் நிலா கூட உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டேன், அவளே எனக்கு பார்த்து பார்த்து பரிமாறினா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது, எப்படியோ நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ சோழன் வந்துட்டு இப்போ நிலாவோட ரூம்லேயே போய் உட்காந்துட்டு அங்கேருந்து சரி நிலாவுக்கு மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. நிலாவும் அந்த டைம் தான் அவங்க அப்பா அம்மா கிட்டே இருந்து எஸ்கேப் ஆகி உள்ளே வந்து உட்காடுறாங்க, தூக்கம் வருதுங்கிற மாதிரி காரணம் சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தா சோழன் மெசேஜ் பண்ணோன்னே இப்போ ரொம்ப நேரமாக நைட்டில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஸோ அதுவே வந்துட்டு அவங்களுக்குள்ளார இருக்க அந்த அன்பு வெளிப்படுறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தில் மறுநாள் காலையில் சோழன் அப்படியே அந்த பேசின அதையே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்துட்டு பல்லவன் கேட்குறாரு, என்னண்ணா அதையே பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்க, சாட்டிங்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிண்ணே, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு லவ் பண்ண ஒரே ஆள் நீயா இருப்பேன்னு பார்த்தா இப்போ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு லவ் பண்ணுற பார்த்தியா, அங்கே தானே நீ நிற்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை நல்லா இருக்குல்லடா இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் பாண்டி வந்துட்டு நல்ல ஷர்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணுற அப்படிங்கும்போது நல்ல சட்டையாக ஒன்று தேடிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. ஏன்னா வேலை பார்க்க போகிறதுக்கு எதுக்குடா நல்ல சட்டையை போடுற அப்படிங்கும்போது இல்லைடா இந்த மாதிரி வானதி கூப்பிட்ருக்கா, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படி வராங்களாம் அதனால் என்னையும் கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லும்போது பல்லவனுக்கு வந்து ரொம்ப குஷியாகுது. ஆனால் சூப்பராக இருக்கும் தெரியுமா, அங்கெல்லாம் போனேன்னா ஜாலியாக வைப் பண்ணலானே அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு எப்படிடா தெரியும் நீ அப்படின்னு கேட்கும்போது அண்ணா நான் தனியாக தானே போவேன், என்னை மட்டும் நான் தனியாக வந்திருக்கேன்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுவானுங்கண்ணே, ஆனால் ஜாலியாக இருக்கும்ண்ணே நீ போயிட்டு வானே அப்படிங்கிறாங்க. டே எல்லாருமே படித்தவங்களா இருப்பாங்கடா, நான் போயிட்டு அவங்க பேசுறது கூட எனக்கு புரியாது, என்னடா பண்ணுறது ஒரு மாதிரியே இருக்குடா, ஆனால் அவள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது சோழன் சொல்கிறாரு, டேய் பாண்டி இப்போ என்ன வானதியும் தான் படிச்சிருக்கா, ஆனால் அவள் உங்ககிட்ட எப்படி பேசுகிறா, கயாமையான்னு தானே பேசிகிட்டு இருக்கா, அந்த மாதிரி தான் இருப்பாங்க, நீ ரொம்பலாம் இது பண்ணாத, கிளம்பி போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லும்போது இப்போது ஹேரை கரெக்ட் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஷர்ட் எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பாண்டியை ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக சேரன் வந்துட்டு டேய் இந்த மாதிரி சிக்கன் குழம்பும் எறா தொக்கும் பண்ணியிருக்கேன், நிலாவுக்கு ரொம்ப பிடிக்கும், போய் கொடுத்துட்டு வந்துடுறியாடா பல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே பல்லவன் வந்துட்டு சூப்பர்ண்ணே நான் போய் அப்படியே அண்ணியை பார்த்துட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது சோழன் வேகமாக எந்திரிக்காரு. அண்ணா என்கிட்ட கொடுறேன், நான் போய் கொடுத்துட்டு நிலாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாண்டி சொல்கிறாரு, டேய் சோழா வேணாண்டா, நீ சும்மா சும்மா அங்கே போய் ஏதாவது வாயை கொடுத்து ஏதாவது ஒன்று நீ வேணா இழுத்துட்டு வந்துடுவ, அதுவும் இல்லாமல் நீ இங்கேயே இருடா, அடிக்கடி போய் அவங்க முன்னாடி நின்னா எப்படிடா, அவங்க உன்னை மிஸ் பண்ணணும்டா அப்படிங்கிறாங்க. என்னடா உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னண்ணா அண்ணனும் தான் லவ் பண்ணதில்ல அதுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எதுலடா போகிற அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி ஆட்டோலையோ இல்லை ஷேர் ஆட்டோ இல்லை பஸ் ஏதாவது பிடிச்சி போய்க்கிறேண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் பாண்டி 11 மணிக்கு தானே போகிறேண்ணா, நீ அந்த வண்டி எடுத்துகிட்டு போடா அப்படிங்கும்போது இப்போ வண்டி எடுத்துகிட்டு நேராக அங்கே போகிறாரு. அங்கே போனோன்னே காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணோன்னே நிலா தான் வந்து கதவை திறக்கிறாங்க. நீ அப்படின்னா டேய் பல்லவா வாடா 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 அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. கையில் அந்த பேக்கோடு வரும்போது என்னடா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அண்ணி, அண்ணன் இன்னைக்கு எறா தொக்கும் சிக்கன் குழம்பும் பண்ணுச்சா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் அண்ணன் கொடுத்துட்டு வர சொல்லிச்சு, நான் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரிடா, ஆமாம் வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அது ஏன் நீ கேட்குறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்கண்ணே, வீடு வீடு மாதிரியே இல்லை நீ நீங்கள் வந்ததுக்கப்புறம் பழைய மாதிரி மேன்ஷன் மாதிரி ஆயிடுச்சு நீ அப்படிங்கிறாங்க. டே என்னடா பழையபடி அழுக்கு துணியெல்லாம் அங்கங்கே போட்டுட்டு கச்சாமச்சன்னு தான் வச்சுருக்கீங்களா வீட்டை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை நீ பார்த்துக்கலாம் விடுங்க நீ, ஆனால் நீங்கள் இல்லாமல் அங்கே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை நீ அப்படிங்கிறாங்க. சரி விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. வாசமே சூப்பராக இருக்குடா பல்லவா, உடனே சாப்பிடணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னே அம்மா பல்லவம்மா அப்படிங்கிறாங்க. தெரியும் தெரியும் அப்படிங்கிறாங்க.
ஆமாடா, உங்க சோழன் என்ன பண்றாரு? அப்படின்னு கேட்டவுடனே அவங்க அம்மா மூஞ்சி அப்படி போகுது. "ஆ அண்ணன் வீட்ல தான் நீ இருக்க. ஏன் கேட்குறீங்க? இத குடுத்த உடனே நான் தான் போவேன்னு சொல்லி வேகமா கிளம்பிச்சு தெரியுமா? அதெல்லாம் முடியாது. நான் தான் போய் அண்ணிய பார்த்துட்டு குடுத்துட்டு வருவேன்னு, நான் புடுங்கிட்டு ஓடி வந்துட்டேன் அண்ணி" அப்படிங்கிறாங்க. சரின்னு நிலா சிரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு செம்ம கடுப்பாகுது. "சரிடா எதுல வந்த நீ?" அப்படிங்கிறாங்க. பாண்டியண்ணனோட வண்டியில வந்தேன் அண்ணி" அப்படிங்கிறாங்க. "பாண்டி வண்டியிலயா? அவரு கடைக்கு போகலையா?" அப்படிங்கிறாங்க. "இல்ல அண்ணி, அத ஏன் கேட்குறீங்க? வானதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கு கூப்பிட்டுருக்கான். அதனால 11 மணிக்கு போகணும்னு அண்ணனை ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டு தான் வந்திருக்கேன்" அப்படின்னோடனே, "ரெடி பண்ணியா? என்னடா பண்ண? பழையபடி மேக்கப்பு, டச்சப்பு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் இல்ல அண்ணி, அதெல்லாம் பண்ணுறதுக்கு அண்ணன் ஒத்துக்கல. ஹேரை மட்டும் லைட்டாக டச்சப் பண்ணிட்டு தலையில் கை வைக்காதன்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு வந்துட்டேன் அண்ணி" அப்படிங்கிறாங்க. "ஓ சரிடா சரிடா. சரி நீ பேசாம என் ஸ்கூட்டி சும்மா தானே இருக்கு, அதை நீ எடுத்து ஓட்ட வேண்டியதானடா" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு, "அம்மா உனக்கு தெரியுமா சோழன் எனக்கு ஸ்கூட்டிலாம் வாங்கி கொடுத்துருக்காரு" அப்படிங்கிறாங்க. அப்படியே அவங்க அம்மாவுக்கு செம்ம கடுப்பாகுது. "ஆமா பொல்லாத ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டான்" அப்படின்ட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு, "ஆஹா சரி சரி" அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, "அது ஏன் அண்ணி கேட்குறீங்க? அது எப்படி உங்கள் ஸ்கூட்டியா அண்ணன் என்னை தொட விடுமா? அப்படியே பார்த்து பார்த்து தொடச்சி தொடச்சி வச்சிருக்க அண்ணி, நான்லாம் தொட்டேன்னா செம்ம கற்று கத்தும்" அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா சிரிச்சிட்டே உட்காந்துருக்கும்போது, "சரி வாடா சாப்பிடலாம்" அப்படிங்கிறாங்க. "இல்ல அண்ணி, இது உங்களுக்கு தான் அண்ணன் கொடுத்து விட்டுச்சு, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்றாங்க. "டேய் வாடா கொஞ்சமாவது சாப்பிட்றா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்லவன் கூட உட்காந்து சாப்பிட்றது இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவங்க அப்பா அந்த டைமுக்கு வராரு. அப்போ இந்த பையன் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னா அவருக்கு கோவம் இருந்தாலும் காட்டிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ பார்த்துட்டு பல்லவன் கிளம்பி போனோன்னே, "என்னடி இது? அந்த வீட்டிலேருந்து நீ வந்தேன்னு தான் பேர், டெய்லி ஒவ்வொருத்தரை இப்படி வந்துட்டே இருந்தாங்கன்னா என்னடி அர்த்தம்?" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா நீ தானே சொன்ன, அப்பாவும் தான் சொன்னார், யார் வேணால் அங்கே வந்து பாருங்க, நானும் எப்போ வேணால் போகலான்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. அவங்களாலலாம் என்னை பார்க்காம இருக்க முடியாதும்மா. ஏன் என்னாலேயே அவங்க யாரையும் ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது தெரியுமா" அப்படின்னு நிலா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. "ஏங்க என்னங்க இவ இப்படின்னு இருக்கா, அப்புறம் எதுக்குங்க அந்த பையனை டிவோர்ஸ் பண்ணா, அதையும் சொல்ல மாட்டேங்கிறா இவ" அப்படிங்கிறாங்க. "வெயிட் பண்ணு தேனே, நீ மட்டும் பதட்டப்படாமல் இருந்தால் போதும், அதுக்கான காரணம் சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் தான் கரெக்டாக சேரன் வந்துட்டு நிலாவை பார்க்க வரும்போது, திரும்ப கிளம்பி போகும்போது காரில் போய் விட்டுட்டு வாங்கப்பான்னு நிலா சொல்கிறதுனால போயிட்டு அங்கேருந்து சேரன் கிட்டேருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. வந்த வேகத்துக்கு, "எல்லாரும் கிளம்புங்க நம்ம திருவண்ணாமலைக்கு போகலாம்" அப்படிங்கிறாரு. வந்த செகண்ட்லேயே நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. "பா என்னப்பா திருவண்ணாமலை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்கு இங்கே ஒர்க் இருக்குது, நான் அதனால தானே நான் இங்கே இருக்கணும்னு உங்ககிட்ட சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும், உனக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அவ்வளோதானே, நீ அங்கே நம்ம வீட்டில் வந்து ஒர்க் பண்ணி எல்லாமே நீ மெயில் பண்ணிக்கோ, வா நம்ம கிளம்பலாம்" அப்படிங்கிறாங்க. "இப்போ எதுக்குப்பா இவ்வளோ அவசரமாக வந்துட்டு திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறீங்க? இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ப்பா எங்கள் கம்பெனியில், அதை நான் பண்ணியே ஆகணும், இங்கே இருக்கணும்ண்ணா" அப்படிங்கிறாங்க. "இல்லை நிலா, இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேணாம், எனக்கு சரியா படலை" அப்படிங்கிறாரு. அப்போ தேன் அப்படியே பார்த்துட்டு, "என்னங்க நீங்களே இப்படி வந்து கத்திட்டு இருக்கீங்க அவகிட்ட" அப்படிங்கிறாங்க. "தேனே இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ அதுக்கு மேலே கத்துவ" அப்படிங்கிறாங்க. "ஏங்க அப்படி என்ன நடந்துச்சு?" அப்படின்னோடனே, "இத்தனை நாளாக நம்ம பொண்ணு வந்துட்டு அவனை லவ் பண்ணி ஓடி போயிட்டான்னு தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை, அவன் பக்கா ஃப்ராடு, எல்லாமே நம்ம பிள்ளைய பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு பொம்மை மாதிரி அந்த வீட்டில் வச்சுட்டு இருந்திருக்கான்" அப்படிங்கிறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சேரன் சொன்ன எல்லா விஷயத்தையும் இப்போ மனோகர் கடகடான்னு ஒப்பிக்கும்போது நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே ஒரு மாதிரி பேச முடியாமல் நிற்கிறாங்க. "என்னடி இது, அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மையா?" அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே பேசாமல் இருக்கும்போது, "இங்கே பாருடி, நேற்று நைட்டு கேட்டதுக்கே தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போன நீ, இப்போ மரியாதையாக உண்மையை சொல்கிறியா இல்லையா?" அப்படிங்கிறாங்க. "மா அவர் ஏதோ பொய் சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணதெல்லாம் உண்மை தான், ஆனால் அவர் ரொம்ப நல்லவருமா, எனக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "என்ன தேடி பண்ணிட்டான்? ஆரம்பமே வந்துட்டு இப்படி இருக்குங்கும்போது அவன் தான் உன்னை வந்து தாங்க போகிறானா? பொய் சொல்லி ஒரு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணது இல்லாமல் இத்தனை நாள் உங்ககிட்ட இத்தனை பொய்யை சொல்லி வச்சுருக்கான், அவனை எப்படி நீ நம்புற?" அப்படிங்கிறாங்க. "மா ப்ளீஸ்மா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோயேன்" அப்படிங்கிறாங்க. உடனே மனோகர் பார்த்துட்டு, "இங்கே பாரும்மா நிலா, உன் அப்பா அம்மா நாங்கள், உனக்கு எதுவும் கெட்டது நடக்கணும்னு நாங்கள் விருப்பப்பட மாட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலையால் இப்படி நடந்து போச்சு, பழசு பழசாகவே இருக்கட்டும், அப்படியே விட்டுரு, நம்ம திருவண்ணாமலை கிளம்பலாம், உன்னோட லைஃப்பை எப்படி பண்ணணுங்கிறத நீயே அமைச்சிக்கோ, நாங்கள் ஒன்றும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை. உனக்கு என்ன, நீ நல்லா ஒர்க் பண்ணணும், உனக்கு பிடிச்ச மாதிரி அமையணும்னு தானே நீ ஆசைப்பட்ட, உனக்கு தெரியாமல் நாங்கள் பழைய மாதிரி எதுவும் பிடிக்காத கல்யாணம் அந்த மாதிரிலாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ண மாட்டோம், ஆனால் நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், உடனே திருவண்ணாமலை கிளம்பணும்" அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இப்படி வந்து சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது, "அப்பா நான் ஒன்று கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்களே" அப்படிங்கிறாங்க. "சொல்லுமா கேளு, என்னவா இருந்தாலும் கேளு" அப்படிங்கிறாங்க. "இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன விஷயமே வந்துட்டு நான் அங்கே இருந்தாலும் எனக்கு தெரியுன்ற மாதிரி சொன்னீங்க. சரி அது கூட நீங்கள் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு யார் சொன்னா, எப்படி தெரியும்?" அப்படின்னோடனே, "இது என்னம்மா பெரிய விஷயமா? இதோ இப்போ அவங்க அண்ணன் வந்தாப்புல, அந்த பையன்கிட்ட தான் கேட்டேன், அந்த பையனை எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க" அப்படின்னோடனே செம்ம கோவம் வருது நிலாக்கு. "சேரண்ணா ஏன் தான் இப்படி இருக்காங்க, திருந்தவே மாட்டாங்களா?" அப்படிங்கிற மாதிரி. அப்போது
நிலா ரூமுக்கு போயிட்டு எப்படியாவது இந்த விஷயத்த சோழன் கிட்ட சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு, "ஏய் எங்கடி போற? இப்போ ரூமுக்கு போயிட்டு அவன்கிட்ட நீ ஃபோன் பண்ணி பேச போறியா?" அப்படிங்கிறாங்க. "அம்மா என்னம்மா நீ இப்படி பண்ணுற?" அப்படிங்கிறாங்க. "போ நீ ரூமுக்கு போ, ஃபோனை இங்கே வச்சுட்டு போ" அப்படிங்கிறாங்க. ஃபோனையும் பிடுங்கி வச்சுக்கிறாங்க. சரி இப்போ என்ன, நான் திருவண்ணாமலைக்கு வரணும் அவ்வளோதானே, ஆஃபீஸில் போயிட்டு நான் இந்த மாதிரின்னு சொல்லிட்டாவது வந்துடுறேன், அதுக்கு கூட எனக்கு பெர்மிஷன் தரமாட்டிங்களா அப்படிங்கும்போது மனோகர் அப்படியே பார்த்துட்டு, "என்னம்மா எங்களை என்ன அப்படி கொடுமைப்படுத்துகிறவங்க நான் நினச்சிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஆஃபீஸில் உனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குங்கும்போது நீ பார்த்து தானே ஆகணும், போ ஆஃபீஸில் போய் சொல்லிட்டே வா, ஆனால் அப்பா வந்து விட்டுட்டு வரேன்" அப்படிங்கிறாங்க. அப்பயும் நிலாவுக்கு புரியல, ஆஃபீஸ்க்கு போகிறோங்கிற மாதிரி நேராக அங்கே போயாவது சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு தோணினாலும் இப்பயும் செக் வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. "என்னடி அப்பா தான் சொல்கிறாருல, போய் ரெடி ஆகிட்டு வா" அப்படிங்கிறாங்க. சரி என்ன நிலாவும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்தானே, "வாமா போகலாமா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பயுமே பார்த்துட்டு, "எதுக்குடி ஃபோனை வச்சுட்டு போ" அப்படிங்கிறாங்க. "மா இங்கே பாருமா நீ ரொம்ப பண்ணிட்டுருக்க" அப்படிங்கிறாங்க. மனோகர் பார்த்துட்டு, "என்ன தேனு, நிலா ஃபோன் வச்சுருந்தா என்னப்போ, அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போதே காரில் போகும்போது சொல்லிட்டே வராரு. "என்னடா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அப்பா கிட்ட நீ சொல்ல வேணாமா, அவன் உன்னை எப்படிலாம் ஏமாத்திருக்கான், ஆனாலும் நீ அவன் கூட உட்காந்து எப்படி உன்னால் சிரித்து சகஜமாக பேச முடியுது, எனக்கு ஒன்றுமே புரியல" அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சோழன் எனக்காக இது பண்ணியிருக்காரு அது பண்ணியிருக்காருன்னு எல்லாத்தையும் சொல்லும் போதுமே அவரால் அதை ஏற்றுக்க முடியல. இதுதான் சான்ஸ், நம்ம இதை விட்டு கிளப்பி கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நேராக போய் ஆஃபீஸில் விட்டுறாரு. "சரிம்மா நீ சொல்லிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன்" அப்படிங்கிறாங்க. "அப்பா நீங்கள் கிளம்புங்க, முடிச்சுட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்" அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு, "நிஜமாதான்ப்பா, நான் சோழன் கிட்டலாம் பேச மாட்டேன், நீங்கள் கிளம்புங்க" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. உள்ளே வந்த உடனே திவ்யாவை பார்த்துட்டு, "திவ்யா எங்கள் அப்பா வெளியே நிற்கிறாருல, அவர் போயிட்டாரான்னு பாரேன்" அப்படிங்கிறாங்க. "என்னாச்சுடி" அப்படின்றாங்க. "நீ பாரேன்" அப்படின்னோடனே போய் பார்த்துட்டு, "கார் எதுவும் இல்லடி, அவர் போயிட்டார் போல்" அப்படிங்கிறாங்க. "நம்ம உடனே ஏதாவது ஒரு கேப் புக் பண்ண, நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகணும் அங்கே" அப்படிங்கிறாங்க. "என்னடி நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி பதட்டமாக இருக்க" அப்படின்னோடனே, "என்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாங்கடி" அப்படிங்கிறாங்க. "சரி அப்பா அம்மா தானே கூப்பிடுறாங்க, அதுக்கு என்னடி ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற" அப்படின்றாங்க. "அப்படி இல்லை திவ்யா, சோழனோட எல்லா விஷயமும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நான் இதை இத்தனை நாள் சொல்லாமல் வச்சுருந்தேன், ஆனால் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாரு" அப்படின்றாங்க. "யாரடி அவர்கிட்ட போய் இந்த விஷயம்லாம் சொன்னது" அப்படின்னோடனே, "வேற யாரு, சேரண்ணன் தான் சொல்லியிருக்காங்க" அப்படின்னோடனே, "சேரண்ணன் எதுக்காகடி இதெல்லாம் போய் சொல்கிறாங்க" அப்படின்னோடனே, "அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல, நம்ம முதல்ல அங்கே போகணும், ஏதாவது ஒரு கேப் மட்டும் புக் பண்ண" அப்படிங்கிறாங்க. "சரி இரு நான் பண்ணுறேன்" அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கேப் புக் பண்ணி நேராக வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நடேசன் பார்த்துட்டு, "வாமா" அப்படின்னு கூப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பல்லவன் வீட்டில் இருக்காங்க. சேரன் கொஞ்ச நேரத்தில் வராரு. "என்ன பண்ணலா, அவசரமாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னியே, என்னப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சோழனும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாங்க. பாண்டி எல்லாருமே வீட்டுக்கு வந்தோடனே இப்போ நிலா பார்த்துட்டு, "சோழன் நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன்" அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு ஒன்றுமே புரியல. "என்ன நிலா சொல்லிட்டு இருக்க, திருவண்ணாமலைக்கு போறியா, எதுக்கு" அப்படிங்கிறாங்க. "வேற என்ன பண்ணுறது, சேரனை பண்ணி வச்சிருக்க வேலைக்கு" அப்படிங்கிறாங்க. சேரன் அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. "அண்ணன் என்ன பண்ணுச்சு நிலா" அப்படிங்கிறாங்க. "வேற என்ன பண்ணணும், எங்கள் அப்பாவுக்கு என்ன விஷயம்லாம் தெரியக்கூடாதோ எல்லாத்தையும் இதோ சேரனை ஒன்று விடாமல் ஒப்பிச்சு வச்சுருக்காங்க" அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு சோழன் செம்ம கோவப்படுறாரு. என்னென்ன போய் சொல்லி வச்சு அவர்கிட்ட" அப்படின்றாங்க. டேய் சோழா, நான் தப்பாக எதுவும் சொல்லலடா, அவர் உங்கள் 2 பேத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நம்ம சரி பண்ணி சேர்த்து வைக்கலான்னு சொன்னாருடா, அதனால தானே நான் நடந்தது எல்லாத்தையும் சொன்னேன்" அப்படின்னோடனே, "நாசமா போச்சு, ஏன்னே இப்படி பண்ணுற நீ, சத்தியமாக நீ எனக்கு அண்ணன் தானா" அப்படிங்கிறாங்க. "டேய் சோழா, நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலடா" அப்படின்னோடனே, "சும்மா நிறுத்துங்கண்ணே, ஏற்கனவே ராகவ் விஷயத்தில் சொன்னப்பவே நான் உங்ககிட்ட எப்படி டென்ஷன் ஆனேன், இதெல்லாம் வெளில சொல்கிற விஷயமா, சொல்கிறதா இருந்தால் எனக்கே சொல்ல தெரியாதா, என்கிட்ட நான் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து எத்தனை வாட்டி என்கிட்ட கேட்டிருக்காங்க தெரியுமா, ஆனால் நான் எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்லலைண்ணே, நீங்கள் ஏன்னா சொன்னீங்க" அப்படிங்கிறாங்க. "பண்ணிலா என்னை மன்னிச்சிருப்பா, நான் தப்பாக எதுவும் சொல்லலப்பா, உங்கள் அப்பா தான்ப்பா உங்கள் 2 பேரும் சேர்த்து வச்சிடலாம், சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுன்னு கேட்டார், அதனால தான்ப்பா சொன்னேன்" அப்படின்றாங்க. "சரி எங்கள் அப்பா கேட்டதாகவே இருக்கட்டும், பிரச்சனை என்ன இருக்குது, அவங்கக்குள்ளே 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் நிலாக்கிட்டே கேட்டுக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லண்ணே, எதுக்காக நான் எல்லாத்தையும் ஒப்பிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாதா யார்கிட்ட என்ன பேசணும்னு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "சரி விடு நிலா, இப்போ நீ என்ன பண்ண போகிற" அப்படிங்கிறாங்க. "என்ன பண்ணுறது சோழன், அவர் இப்போ என்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டுட்டு இருக்காரு" அப்படிங்கிறாங்க. நடேசனும் இதை பார்த்துட்டு, "மடி நீ திருவண்ணாமலைக்கெலாம் போக மாட்ட, நீ தைரியமாக வீட்டுக்கு போ, கொஞ்ச நேரத்தில் நான் அங்கே வரேன்" அப்படிங்கிறாரு. "நீங்கள் என்ன அங்கிள் பண்ணுவீங்க அங்கே வந்து, எங்கள் அப்பா கிட்ட எதுவுமே பேச முடியாது, அவர் முடிவெடுத்துட்டாருனா" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போ நான் வரேன்" அப்படிங்கிறாங்க. சரிண்ணா, "இல்லை அங்கிள், இப்போ நான் வீட்டுக்கு போகலை, நான் ஆஃபீஸ்க்கு தான் போகணும், ஆஃபீஸில் வந்து அப்பா கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, நான் ஆஃபீஸ் போயிட்டு நான் வீட்டுக்கு போயிடுறேன், நீங்கள் வாங்க அப்புறமா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ்லேருந்து அவங்க அப்பாவும் பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ போனோடனே, "சரி கிளம்பலாம், கிளம்பு" அப்படிங்கிறாங்க.
நிலா ரொம்ப நேரமாக அப்படி வாசலை பார்த்துட்டே நிற்கிறாங்க. அப்போ தேனு பார்த்துட்டு, என்னடி வாசலே பார்த்துட்டு இருக்க, அந்த பையனுக்கு எதுவும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, நான் சோழன்கிட்ட எல்லாம் பேசவே இல்லை, நான் எதுக்கு சோழன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இல்லையே, நீ வாசலை பார்த்துட்டு நிற்கிற, என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. மனோகர் பார்த்துட்டு, என்னடி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க தேனு, பரவாயில்ல விடு, நிலா என்ன வாசலை தானே பார்த்துட்டு இருக்கா, அதுக்கு கூடவா நீ இப்படிலாம் பண்ணுவ, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதரா, அம்மா ஏதோ கோவத்தில் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவர் என்ன மோட்டிவில் இருக்காரு அப்படிங்கிறது நிலாவுக்கு தெளிவாக புரியுது. கொஞ்ச நேரத்தில் நடேசன் வரவர் ஒரு கையில் ஒரு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. பின்னாடி எல்லாருமே வராங்க. பார்த்த உடனே தேனுக்கு செம்ம கடுப்பாகுது. பார்த்தீங்களா, நான் சொன்னல இவ வாசலை பார்த்துட்டு இருந்தது, இவங்கெல்லாம் வரதுக்காக தாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு, வாங்கப்பா வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே வந்த நடேசன் வேகமாக வந்து உட்கார சொல்கிறாங்க. உட்காந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் இப்போ எல்லோரும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் பேசுகிறதுக்கு இருக்குது, உங்கள் பையன் முழுக்க ஃபுல்லாக ஏமாற்றி என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், அவளை எந்த அளவுக்கு பொய் சொல்லி ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பொய் சொல்லி ஏமாற்றிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு மனோகர் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாரு. நடேசன் டக்குன்னு எழுந்து நின்றுட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, அந்த பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்குங்க அப்படிங்கிறாங்க. என்ன பிடிச்சிருக்கு, ஒரு ஏமாத்துக்காரனை வந்துட்டு என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுங்க, அவளுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அவன் ஏதோ சின்ன விஷயம் செஞ்சு அதை வச்சுட்டு அப்படி பண்ணுறா, ஆரம்பத்தில் ஏமாத்தினவன் காலம் முழுக்க என் பொண்ணை ஏமாற்றிட்டு தானே இருப்பான் அப்படிங்கிறாரு. டக்குன்னு சேரன் எழுந்து நின்றுட்டு, சார் என்ன சார், நேற்று நீங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் சேர்த்து வச்சிடலான்னு தானே சார் சொன்னீங்க, அதனால தானே நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன், இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே என்ன சார் நியாயமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருப்பா, நான் ஏதோ சின்ன பிரச்சனையாக இருக்கும் சேர்த்து வச்சிடலான்னு நினச்சி தான் உங்ககிட்ட கேட்டேன், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தில் என் பொண்ணை ஏமாற்றிருப்பான் அவன் சொன்னால் என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. நியாயப்படி பார்த்தா நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி அவன் ஃபோர்ஜரி பண்ணி என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான், என் பொண்ணை ஏமாற்றிருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணியிருக்கணும். ஆனால் இதெல்லாம் தேவையில்லை, என் பொண்ணே உங்கள் வீட்டை விட்டு வந்துட்டா, இதுக்கு மேலே எதுக்கு நான் தேவையில்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன், இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ண வேணாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே நிலா போயிட்டு, அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா, நான் திருவண்ணாமலைக்கெலாம் வரலப்பா, இங்கேயே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனாலும் நடேசன் வந்துட்டு திரும்பவும், இங்கே பாருங்கள், இப்போ என்ன, உங்களுக்கு என் பையனுக்காக நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், இனிமேல் என் பையன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான், என் பையன் உங்கள் பொண்ணு மேலே உயிரே வச்சுருக்கான், ஐயே அது உங்கள் பொண்ணுக்கே தெரியுமே அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் பொண்ணை இப்படி பொய் சொல்லி இன்னும் என்னென்ன ஏமாற்றி வச்சுருக்கானோ யாருக்கு தெரியும் அப்படின்னு தேனும் ஒரு சைடு கத்துறாங்க. அப்போ சோழன் எழுந்து நின்றுட்டு, இங்கே பாருங்கள், நான் ஆரம்பத்தில் பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்காக இப்போ நான் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிலாம் இல்லை, இப்போ தான் 1 வாரத்துக்கு முன்னாடி கூட உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பொய் சொல்லி என் பொண்ணை ஓடி வர வச்சு அதுக்கப்புறமும் நீ போட்டது நாடகம்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு, இது இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி பண்ணவன் இனிமேல் நீ பண்ண மாட்டேன்னு நீ சொல்கிறத நான் நம்பணுமா அப்படிங்கிறாரு. சோழனுக்கு இந்த இடத்துல பேசவே முடியல. அப்போ எல்லா விஷயத்தையும் இந்த சேரனை சொல்லி வச்சுருக்கேங்கிற மாதிரி சேரனை பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாரு. ஸோ யார் என்ன சொன்னாலும் அவர் திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போவாரா, இல்லை நிலா இதுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.